12ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 1 அணிகள் மற்றும் அணிக்கோவையின் பயன்பாடுகள் பயிற்சி 1.2ல் 3வது கணக்கில் 3வது பிரிவு. கொடுக்கப்பட்ட அணிக்கு காஸ் ஜோர்டன் நீக்கல் முறையை பயன்படுத்தி நேர்மாறு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கொடுக்கப்பட்ட அணியை நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். இந்த காஸ் ஜோர்டன் முறையை பயன்படுத்தணுங்க எழுதியிருக்கிறோம். என்ன அப்படின்னா, காஸ் ஜோர்டன் முறையை பயன்படுத்துறதுக்கு முதல்ல இந்த ஏ என்ற அணியோட நாம் அலகு அணியை சேர்த்து விரிவுபடுத்தப்பட்ட அணி எழுதணும். சரியா? இது என்னது? விரிவுபடுத்தப்பட்ட அணி. இது நிறைய கணக்குகளை வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. விரிவுபடுத்தப்பட்ட அணி எழுதணும். இந்த விரிவுபடுத்தப்பட்ட அணி எப்படி நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா, ஏ கூட கொடுக்கப்பட்ட அணி கூட அலகு அணியை சேர்த்து நாம் விரிவுபடுத்தப்பட்ட அணியை எழுதுகிறோம். சரி, முதல்ல கொடுக்கப்பட்ட அணி என்ன இருப்பாங்க? 1 2 3 2 5 3 1 0 8 ஒரு கோடு போட்டுக்கோங்க. அலகு அணி இங்கே வந்து என்ன வரிசை கொடுக்குறாங்களோ அதே வரிசைக்கு அலகு அணி. இது 3 வரிசை உள்ள அணி இது ஏன்றதுனால 3 வரிசை உள்ள அலகு அணி I3 எழுதணும். 1 0 0 0 1 0 0 0 1 இது ரெண்டையும் சேர்த்து எழுதக்கூடிய இந்த அணிக்கு பேர் என்ன சொல்கிறோம்? விரிவுபடுத்தப்பட்ட அணி. இந்த விரிவுபடுத்தப்பட்ட அணியின் மீது தான் காஸ் ஜோர்டன் முறையை பயன்படுத்துகிறோம். என்ன காஸ் ஜோர்டன் முறையில் சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த ஏ என்ற அணி இங்கே எழுதுகிற இடது பக்கத்தில் இந்த அணியானது தொடக்கநிலை உருமாற்றங்களை பயன்படுத்தி நம்ம வந்து இங்கே அலகு அணி வர்ற மாதிரி மாற்றணும். அதுதான் வந்து காஸ் ஜோர்டன் முறை. அப்போ இங்கே 1 2 3 2 5 3 1 0 8 எண்கள்லாம் மாறி இங்கே வலது பக்கத்தில் இருக்கு இல்லையா அந்த அலகு அணி, இது வந்து இடது பக்கம் வரணும். ஸோ இந்த மாதிரி மாற்றத்துக்கு இந்த கொடுக்கப்பட்ட அணியில் உள்ள உறுப்புகளை அலகு அணியில் உள்ள உறுப்புகளாக மாற்றுவதற்கு நாம் பயன்படுத்துவது தொடக்கநிலை உருமாற்றங்கள். ஸோ தொடக்கநிலை உருமாற்றங்கள் நாம் ஏற்கனவே நிறைய பார்த்துருக்குறோம். அணித்தரம் இந்த மாதிரி எல்லா இதுலேயும் பார்க்குறோம். இந்த தொடக்கநிலை உருமாற்றங்களுக்கான விதிமுறைகளை எழுதி நாம் என்ன பண்ணலாம்? நேரடியாக கணக்குகளை போட பழகிக்கலாம். இந்த கணக்கில் நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, முதல் நிலையையும் மூன்றாவது நிலையும் பரிமாற்றம் செய்யணும், இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் பாருங்கள், 1 0 8 கோடு 0 0 1 என்ன பண்ணுறது இல்லையா? இந்த R3யில் அதாவது 3வது நிலையில் இருக்கக்கூடிய உறுப்புகளை முதல் நிலைக்கு கொண்டு வந்துட்டேன். அதே மாதிரி முதல் நிலையில் இருக்கக்கூடிய உறுப்புகளை 3வது நிலைக்கு கொண்டு வரணும். அப்போ 2வது நிலை எந்த மாற்றமும் இல்லை. 2 5 3 0 1 0 இங்கே வந்து 3வது நிலைக்கு 1 2 3 1 0 0. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? நம்முடைய நோக்கம் வந்து இந்த அணியை வந்து அலகு அணியாக மாற்றணும். இப்போ முதல் உறுப்பு வந்து 1 வந்துடுச்சு, அடுத்த உறுப்பு 2வது 0 வந்துடுச்சு தானே? அலகு அணியில் 1 0 வந்துடுச்சு. அடுத்து இந்த 8 0 ஆகணும், அதே மாதிரி 2 0 ஆகணும், இந்த 5 வந்து 1 ஆகணும். இப்படி எல்லாத்தையும் மாற்றி கொண்டு வரணும். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம போகலாம். என்ன பண்ணுறோன்னா, முதல் நிலையில் எந்த மாற்றமும் செய்யாமல் அப்படி எழுதிக்கலாம். 1 0 8 0 0 1. முதல் மாற்றம் வந்து இந்த அணியில் R2 ஆரம்பிக்கிறோம். எந்த நிறையில் மாற்றம் செய்கிறோமோ அந்த நிலைக்கு நேரம் எழுதுங்க. R2ல் இந்த 2 வந்து என்னவா மாற்றணும்? 0 மாற்றணும். பாருங்கள் தானே, 1க்கு கீழே இருக்கக்கூடிய 2 உறுப்பு என்ன இருக்குது? முதல் நிலையில் 0வாக இருக்குது. ஸோ அப்போது இந்த 2ஐயும் 0 ஆக்கணும், 1ஐயும் 0 ஆக்கணும். இதெல்லாம் இந்த 2 1எல்லாம் எதுக்கு ஒத்த உறுப்புகள்? முதல் நிலையில் இருக்கக்கூடிய 1 உறுப்புக்கு ஒத்த உறுப்புகள். ஸோ இந்த 2ஐயும் இந்த 1ஐயும் 2வது நிலையில் இருக்கக்கூடிய 2ஐயும் 3வது நிலையில் இருக்கக்கூடிய 1ஐயும் நம்ம பூஜ்ஜியமாக்குவதற்கு முதல் நிலையை பயன்படுத்திக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம்? R2 வந்து R2 0 ஆக்கணும்னு சொன்னால் R2 வந்து 2ன்னு இருக்குது. அப்போது அதுக்கு ஒத்த உறுப்பு வந்து 2ஆக இருக்கணும். சமமாக இருந்தால் தான் கூட்டவோ அல்லது கழிக்கவோ செய்ய முடியும். இப்போ இங்கே இப்போ இந்த 1 உறுப்பு வந்து 2 ஆக்கணும்னு சொன்னால் என்ன பண்ணணும்? முதல் நிலை முழுவதையும் 2ஆல் பெருக்கணும். ஸோ அதான் நம்ம செய்ய போகிறோம். 2R1 இந்த விதிமுறை எழுதிட்டு நீங்கள் இந்த உறுப்புகளை எழுதிக்கோங்க. இந்த விதிமுறை பயன்படுத்திட்டு இதை போடுறதுக்கு நம்ம இந்த அணிக்கு எந்த அணியில் வந்து காலியாக இருக்கோ அந்த அணிக்கு முன்னாடி இருக்க அணியை தான் எடுத்துக்கணும். அதுலேருந்து தான் R2வும் R1 எடுக்கணும். R2 என்னங்க? ஸோ R2 கொஞ்சம் தெளிவாக போட்டுக்கோங்க. R2 வந்து என்ன? 2 5 3 0 1 0. 2R1 R1 வந்து என்ன பண்ணணும்? 2ஆல் பெருக்கணும். இதுதானே R1. இது 2ஆல் பெருக்குன்னா பாருங்கள், இந்த 1 0 8 எல்லாத்தையும் 2ஆல் பெருக்கணும். 2 பெருக்கிற 1 2 2 பெருக்கல் 0 0 2 8 16 0 0 2 என்ன பண்ணிருக்கு தெரியுது இல்லையா?
இந்த R1ல் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் 2ஆல் பெருக்கியிருக்கோம். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த R2க்கும் R1க்கும் 2R1 நடுவில் மைனஸ் குறி வந்துருக்குது, கழிக்கிறோம். அப்போ கழிக்கணும்னு சொன்னால் அந்த 2R1 குறிகளை என்ன செய்யணும், எதிர்குறியாக மாற்றணும். ஸோ +2 வந்து -2 ஆகும், இது -16 ஆகும். ஜீரோக்கெல்லாம் குறி போட வேண்டியதில்லை. ஸோ இப்போ குறிகளை மாற்றியாச்சு. கழித்தல் என்பது குறிகளை மாற்றி கூட்டுவதற்கு சமம். அதனால் இந்த ரெண்டையும் கூட்டலாம். ரெண்டையும் கூட்டும்போது 2 - 2 கூட்டினா 0, 5 0 கூட்டினா 5. இந்த இதில் பாருங்க 3 -16 இருக்குது. இப்போ குறி மாறி இருக்குது, +1 -1. ஸோ கூட்டும்போது குறி மாறி இருந்தால் பெரிய நம்பர் சின்ன நம்பரை கழிக்கணும். 14 3 கழிச்சா 13. பெரிய எண்ணுடைய குறி வந்து மைனஸ். 0 0 கூட்டினா 0 தான், 0 1 கூட்டினா 1, 0 -2 கூட்டினா -2. இப்போ இந்த புதிய எண்கள் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து இந்த விதிமுறைப்படி கிடைக்கப்பட்ட எண்கள். அப்போ இந்த விதிமுறைப்படி கிடைச்ச எண்களை எங்கே எழுதணும், புதிய அணியில் R2ல் எழுதணும். அப்போ இந்த உறுப்பு ஃபுல்லாக எங்கே கொண்டு வந்து எழுதணும், புதுசாக R2ல் கொண்டு வந்து எழுதணும். 0 5 -13 0 1 -2. இந்த ரூல் முடிஞ்சது. ஸோ மறுபடியும் என்ன பண்ணுறோன்னா, இப்போ R3ல் இந்த அணியில் இருக்கக்கூடிய R3யும் என்னப்பா மாற்றணும், 0வாக மாற்றணும். அதுக்கு ஒரு ரூல் எழுதிக்கலாம். R3 0 ஆக்கிறதுக்கு, இந்த R3க்கு 0 ஆக்கிறதுக்கு R1 பயன்படுத்திக்கிறோம். அப்போ R1 பயன்படுத்தும் போது இந்த 1 உறுப்புக்கு ஒத்த உறுப்பு எது, R1ல் 1 தான். அப்போ 2 உறுப்பும் சமமாக இருக்குது, பிரச்சனையே கிடையாது. அதனால் என்ன பண்ணலன்னா R3 -R1 நேரடியாக எழுதலாமா? இப்போ சின்ன நம்பராக தான் இருக்குது, டேரெக்டாக கழிக்க முடியுமான்னு பாருங்கள். ஒத்த உறுப்புனா எது, இந்த 1 இந்த 1 ரெண்டையும் கழிக்கணும். 1லேருந்து 1 கழிச்சா என்ன ஆகும், 0. 2லேருந்து 0 கழிக்கிறோம். நீங்கள் பாருங்கள், நடுவில் இருக்கக்கூடிய R2 மறந்துடணும். R3யும் R1 மட்டும் 2, இங்கே 0. 2 - 0 என்ன, 2. 3 +8 வந்து கழிக்கும்போது -8 ஆகும். அப்போது இது வந்து என்ன கிடைக்கும், -5 கிடைக்கும் இல்லையா. 8லேருந்து 3 கழிச்சா 5. பெரிய எண் வந்து கழிக்கும்போது மைனஸ் குறி வரதுனால மைனஸ் போட்டுருக்கோம். 1 - 0 1, 0 - 0 0, 0 +1 கழிக்கும்போது -1 மாறும். இந்த கழிக்கும்போது குறி மாற்றி போடுற அந்த மெத்தட் மட்டும் ஞாபகம் வந்து அந்த கணக்கில் வேறு எதுவுமே கஷ்டமே கிடையாது. சரி, அடுத்தது மீண்டும் இந்த தொடக்கலை உருமாற்றங்கள் நம்ம தொடர்ந்து பயன்படுத்தணும். எது வரைக்கும்னா, இந்த இடது பக்கம் இருக்க அணி வந்து அலகணியாக மாறுற வரைக்கும். சரி, இப்போ முதல் நிரலில் அந்த 1க்கு கீழே இருக்கக்கூடிய 2 உறுப்பு என்ன ஆயிடுச்சு, 0 ஆயிடுச்சு. சரியா, அடுத்து என்ன பண்ணால் இந்த 5ன்ற உறுப்பு இருக்கு இல்லையா, 2வது நிலையில் அதை வந்து 1 ஆக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன ரூல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, R1ல் எந்த மாற்றமும் இல்லை. 1 0 8 0 0 1 அதை அப்படியே எழுதிக்கலாம். இப்போ நம்ம மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய நிறை வந்து என்னது, R2. இந்த R2 எப்படி எழுதுறோம்னா, R2 - 2R3. நான் ஏன் R1 பயன்படுத்தலன்னு பாருங்கள். இதன் இப்போ R1 வந்து நம்ம இந்த 2வது நிலை கூடவோ முதல் நிலை கூடவோ அது 3வது நிலை கூடவோ கூட்டினோம்னா மறுபடியும் இந்த 0 போயிட்டு 1ன்னு வந்துடும். அதனால் அந்த மாதிரி வரக்கூடாது. ஏற்கனவே அந்த 0 ஆக்கின அந்த காலத்தோட கூட்டும்போதோ கழிக்கும்போது மறுபடியும் 0 தவிர வேறு நம்பர் வந்துடக்கூடாது. அதனால் கூட்டினாவும் கழிச்சாவும் நமக்கு வந்து வேறு எண்கள் 0 தவிர வேறு எண்கள் வராத மாதிரி இருக்கிறதா எடுக்கணும். அப்படி பார்க்கும்போது இப்போ இங்கேயும் 0 இங்கேயும் 0 இருக்குது. அப்போ இது ரெண்டையும் பயன்படுத்திக்கலாம். 5 2 இருக்கு இல்லையா, இதை வந்து பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம், இந்த 5 வந்து 1 ஆக்கலாம். அதுக்கு இந்த ரூல் எழுதியிருக்கிறோம். ஸோ இப்போ இதுக்கு என்ன நம்ம எழுதணும் பாருங்கள், R2 என்னங்க, இப்போ இந்த ரூலுக்கு முன்னாடி இருக்கிற அணி தானே. அப்போ 0 R2 0 5 -13 0 1 -2. சரியா, 2R3யை 2ஆல் பெருக்கணும். இதான் R3 2ஆல் பெருக்கணும் என்ன கிடைக்கும் பாருங்கள், 0 2 2 4 -10 அப்புறம் +2 0 -2. ஸோ இப்போ பெருக்கியாச்சு. கழிக்கிறதுனால என்ன செய்யணும், குறிகளை மாற்றணும். நம்பருக்கு மட்டும் மாற்றுங்க, 0க்கு வேண்டாம். எண்களுக்கு அதாவது பூஜ்ஜியமற்ற எண்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு மட்டும் இந்த -4 ஆகும், இது +10 ஆகும், இது -2 ஆகும், இது வந்து +2. இதே மாதிரி தான் எல்லா கணக்குலையும். அதனால் ஒவ்வொரு முறையும் நம்ம விளக்கம் சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை. குறிகளை மாற்றியாச்சு, கூட்டணும். இப்போ 0 0 கூட்டினா 0. 5 பெரிய நம்பர், 5லேருந்து 4 கழிச்சா 1. பெரிய குறி வந்து ப்ளஸ்ஸு. அடுத்து என்ன, -13 +10. பெரிய நம்பர் வந்து 13. 13லேருந்து 10 கழிச்சா 3. ஆனால் குறி வந்து மைனஸுக்கு பெருசாக இருக்குது. அப்போ -3. 0வையும் -2யும் கூட்டினா -2. 0வையும் 1யும் கூட்டினா 1. -2 +2 கூட்டினா 0. ஸோ இப்போ இந்த உறுப்புகள் வந்து
R2 மைனஸ் 2R3 தானே, மைனஸ் இருக்குது. அதனால் இந்த உறுப்பு எடுத்து எங்கே எழுதணும், இந்த R2வில் எழுதணும். புதிய R2வா 0 1 மைனஸ் 3 2 மைனஸ் 2 அது மைனஸ் 2 1 0. சரியா? சரி, R3 எதாவது மாற்றம் பண்ணணுமா அப்படின்னா இப்போதைக்கு R3 அப்படியே வந்து என்ன பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். அடுத்த ரூல் அப்ளை பண்ண பார்க்கலாம். 0 2 மைனஸ் 5 1 0 மைனஸ் 1. ஏன்னா இங்கே R3 பயன்படுத்துறீங்க இல்லையா, அதனால் மறுபடியும் இதுக்கு பயன்படுத்தணும்னு சொன்னால் அடுத்த ஸ்டெப்பில் நம்ம பயன்படுத்திக்கலாம். சரி, அடுத்து பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, இந்த அணியிலேருந்து இப்போ என்ன அடுத்த ரூல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். அடுத்த ரூல் என்ன, 1 0 8. இப்போ 1 0 8 இதை வந்து மறுபடியும் அடுத்து என்ன பண்ணணும், இங்கே 1 வந்துருச்சு இல்லையா, இந்த 2 0 ஆகணும். இந்த 2 0 ஆக்கிறதுக்கு R3யும் R2வும் பயன்படுத்திக்கலாம். இது ரெண்டையுமே பயன்படுத்திக்கலாம். ஸோ அப்போ என்ன, முதல் நிறைய அப்படியே வச்சுக்கோங்க. 1 0 8 ஒரு கோடு போட்டுக்கலாம். 0 0 1. சரியா? அடுத்தது என்ன பண்ணுறோன்னா, இந்த மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், R2லையும் R2 அப்படியும் எழுதிக்கலாம். 0 1 மைனஸ் 3 மைனஸ் 2 1 0. R3யில் தான் நம்ம இப்போ மறுபடியும் விதிமுறையை பயன்படுத்துகிறோம். என்ன பயன்படுத்துகிறோம் அப்படின்னா R3 மைனஸ் 2R2 2R2. சரி, இதுக்கு எழுதுகிற நம்ம ரூலு என்ன, R3ன்னா என்ன, R3 இங்கே இருக்கு பாருங்கள். R3 தானே, R3 நல்லா நோட் பண்ணிக்கலாம். இந்த ரூல் பயன்படுத்தும் போது இதை ஃபில்லப் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரூலை எதுலேருந்து நம்ம எழுதணும், அதுக்கு முன்னாடி அணிலேருந்து எழுதணும். இதை மறந்துடாதீங்க. R3 வந்து என்ன, 0 2 மைனஸ் 5 1 0 மைனஸ் 1. சரி, அடுத்தது 2R2. R2வை 2ஆல் பெருக்கணும். தானே R2 2ஆல் பெருக்குன்னா 0 2 மைனஸ் 6 மைனஸ் 4 2 0. இப்போ முன்ன போலவே இந்த 2R2வை R3லேருந்து என்ன பண்ணுறோம், கழிக்கிறோம். அதனால் குறிகளையும் மாற்றணும். இதே ரூல் தான் திரும்ப திரும்ப கீழே இருக்கிறதுக்கு குறி மாற்றிங்கன்னா, கழிச்சா குறி மாற்றிக்கணும், அவ்வளோதான். அடுத்தது ப்ளஸ் 4, இங்கே வந்து மைனஸ் 2. 0க்கெல்லாம் நான் குறி மாற்றலை பாருங்கள். சரி, இப்போ இதை வந்து என்ன பண்ணோன்னா நம்ம கூட்டணும். ப்ளஸ் 2 மைனஸ் 0 0 கூட்டினா 0, ப்ளஸ் 2 மைனஸ் 2 கூட்டினா 0, மைனஸ் 5 ப்ளஸ் 6 6 தான் பெருசு. அப்போது 6லேருந்து 5 கழிச்சா 1, ப்ளஸ் குறி போட வேண்டியதில்லை. 1 ப்ளஸில் இருக்குது, 4 ப்ளஸில் இருக்குது, ரெண்டும் ஒரே குறியை, அப்போ கூட்டி அதே குறியை போடணும். இது ப்ளஸில் இருக்கனால ப்ளஸ் குறி போட வேண்டியதில்லை. 0 மைனஸ் 2 மைனஸ் 2 மைனஸ் 1 0 கூட்டினா மைனஸ் 1. ஸோ அப்போது இதையும் கூட்டியாச்சு. நம்ம இந்த உறுப்புகளை எடுத்து நம்ம எங்கே எழுதணும், இந்த R3யில் எழுதணும். அதுதான் புதிய R3. 0 0 1 5 மைனஸ் 2 மைனஸ் 1. ஸோ இந்த உறுப்புகள் வந்து நம்ம எடுத்து எழுதியாச்சு. இப்போ பாருங்கள், இந்த 3வது நிரை நமக்கு அலகணியுடைய 3வது நிறைய வந்துடுச்சா. அப்போ இனி என்ன பண்ணக்கூடாது, இந்த 3வது நிறையை வந்து நம்ம மாற்றக்கூடாது. இதுக்கு எதுவும் ரூல் போடக்கூடாது. ஆனால் இந்த நிலையில் கூட உறுப்புகளை மற்ற நிலையில் கூட உறுப்புகளை பூஜ்ஜியமாக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம், அவ்வளோதான். ஸோ அப்போது அடுத்த ஸ்டெப் நமக்கு என்னென்னா, பாருங்க, முன்னே இதெல்லாம் 0 மாற்றணும், இந்த 8 மாற்றணும், இந்த மைனஸ் 3 மாற்றணும். இந்த 2 தான் இருக்குது நமக்கு இல்லையா. இந்த மைனஸ் 3 0 ஆக்கிறதுக்கு இந்த மறுபடியும் என்ன பண்ணலான்னா, திரும்பவும் R2வையும் R3யும் பயன்படுத்தலாம். 1 அப்படி வச்சுக்கலாமா. 1 0 8 1 0 8 0 0 1. என்ன ரூல் அப்ளை பண்ணுறோம், R2 இதான் மாற்ற மாட்டோம். R2 கேன் பி written as R2 + 3R3. நல்லா பார்த்துக்கோங்க. R2 கூட R3யை 3ஆல் பெருக்கி கூட்டுறோம். ஏன் கூட்டுறோன்னு தெரியுதா, R2வில் 1 மைனஸில் இருக்குது, 1 ப்ளஸ். R3யில் இருக்க ஒரு ப்ளஸில் இருக்குது, R2வில் இருக்கிறது மைனஸ் இருக்குது. அப்போ இந்த ரெண்டையும் சமப்படுத்தி கூட்டினா தான் கேன்சல் ஆகும். அதனால் முதல்ல இந்த உறுப்புகளை சமப்படுத்துறதுக்கு இந்த 1 வந்து என்ன பண்ணணும், 3ஆல் பெருக்கணும். அதான் பண்ணியிருக்கோம். R3யை 3ஆல் பெருக்கியிருக்கோம். அப்போ 3ஆல் பெருக்கும்போது இந்த 1 என்ன ஆகிடும், +3 ஆகும்.
+3 ஆகும்போது மேலே -3 ரெண்டையும் கூட்டினா என்ன ஆகிடுது 0 ஆகிடுது. ஸோ அப்போ இங்கே பாருங்கள் R2 எப்படி எழுதிக்கோங்க முடியும். R2 என்ன R2ன்றது முன்னாடி இருக்கிறது பார்த்துக்கோ. என்ன இருக்கும்பா 0 1 -3 -2 1 0 3R3 R3 வந்து என்ன இருக்கு பாருங்க. இங்கே 0 0 1 இருக்கா, 2 0. அப்போ முதல்ல ரெண்டுமே பெருக்குனா கூட 0 தான் வரும். அப்போ 3ஆல் பெருக்கும்போது 3 வரும். 3 5 15. சரியா, -6 -3. சரியா போச்சா பாருங்க. சரியா, இப்போ இதுக்கு குறிமாற்றம் பண்ணலாமா, குறிமாற்றம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம் என்ன, ரெண்டையும் நம்ம கூட்டுறோம். ஸோ கூட்டுறதுனால குறிகளை மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ நேரடியாக கூட்டிக்கலாம் இல்லையா. ரெண்டு நடுவில் ப்ளஸ் தான் இருக்குது. மைனஸ் இருந்தால் தான் குறிமாற்றம். ப்ளஸ் இருந்தாலும் தேவையில்லை, இருக்கிறது அப்படி 0 0 கூட்டினா 0, 1 0 கூட்டினா 1, -3 +3 கூட்டினா 0. அடுத்து -2 15 கூட்டுறோம். 15 பெரிய நம்பரு, 15 2 கழிச்சா 13. அப்போ 13 போட்டுக்கலாம். -6 +1, மைனஸ் தான் பெருசாக இருக்குது. அப்போ 6 1 கழிச்சா 5. அதுக்குரிய என்னது மைனஸு. 0வையும் -3 கூட்டினா -3. இப்போ இந்த இடம் புரியுதான்னு பாருங்கள். ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியம். 0 1 0 13 -5 -3 கிடச்சிருக்குது. இந்த உறுப்புகளை எங்கே எழுதணும், இங்கே R2 எழுதணும். புதிய R2வாக எழுதணும். 0 1 0 13 -5 -3. சரியா, ரைட். அடுத்தது இந்த மூணாவது நிலையில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் 0 0 1 5 -2 -1. சரியா, இப்போ பாருங்கள் ரெண்டாவது நிலை முடிஞ்சிச்சு, மூணாவது நிலை முடிஞ்சிச்சு. இன்னும் ஒரே ஒரு உறுப்பு தான் பாக்கி இருக்குது. இது 8. இந்த 8 மட்டும் நம்ம 0 ஆக்கிட்டோம்னா நம்ம நோக்கம் நிறைவேறிடும். ஸோ அப்போ அந்த 8 0 ஆக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், அடுத்து இன்னொரு ரூல் யூஸ் பண்ணலாமா. அநேகமாக அந்த ஒரு ரூல் யூஸ் பண்ணால் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இப்போ மாற்றம் எதில் பண்ணணும், R1ல் பண்ணணும். இப்போ நம்ம R2வையும் தொடக்கூடாது. R2ல் எந்த மாற்றமும் பண்ணக்கூடாது. R3லையும் எந்த மாற்றமும் பண்ணக்கூடாது. ஆனால் R1ல் இருக்கிற ஏதாவது உறுப்பை 0 ஆக்கிறதுக்கு அதை ரெண்டையும் பயன்படுத்திக்கலாம் நம்ம. சார் நான் என்ன பண்ணேன்னா, இங்கே இருக்கு பாருங்கள், இந்த 0 0 1 இருக்கு இல்லையா, இந்த உறுப்பு இதில் வந்து முதல்ல 2 0 இருக்குது. இங்கே 1 வந்து 8 ஆக்கணும்னா 8 8 சமமாகிடும். 8 8 சமமாகும்போது நமக்கு வந்து கழிச்சோம்னா என்ன ஆகும், இந்த 8 வந்து கேன்சல் ஆகிடும். அப்படி எழுதலாமா, R1 can be written as R1 minus 3R3. இந்த இடம் புரியுதான்னு பாருங்கள். சாரி, 8R3. ஏன்னா 8 R3 வந்து என்ன பண்ணணும், 8ஆல் பெருக்கணும். ஸோ அப்போது இங்கே இந்த ரூலுக்கு தகுந்த மாதிரி நம்ம எழுதலாம். பாருங்கள் என்ன எழுதலாம்னா, முதல்ல R1 அப்படி எழுதிக்கலாம். R1 என்ன 1 0 8. சரியா, அடுத்தது 0 0 1. இது கொஞ்சம் நம்ம ப்ராக்டிஸ் ஆகணும்னு நீங்கள் வேகமாக எழுதிக்கலாம். இப்போ முதல்ல போடும்போது கொஞ்சம் டைம் ஆகும், இருந்தாலும் பரவாயில்ல. அது புரிஞ்சிக்கிறது தான் முக்கியம், நேரம் முக்கியம் கிடையாது. இப்போ என்ன ஆனால் கணக்கு எக்ஸாம்பிள் போடும்போது இதை நமக்கு வேகமாக போட்டு பழகிக்கணும். 8R3 இங்கே இருப்பாங்க. இதை வந்து 8ஆல் பெருக்கணும். 0 8 × 0 0 8 × 0 0 8 × 1 வந்து 8 8 × 5 40 8 × -2 -16 8 × -1 -8. சரியா, இப்போ இந்த 1 மட்டும் நம்ம கொஞ்சம் தள்ளி எழுதிக்கலாமா. ஏன்னா நேராக வரும்போது கூட்டுறதுக்கு சுலபமாக இருக்கும். சரி, இப்போ இது கழிக்கணும். 8R3 வந்து என்ன பண்ணுறீங்க, R1 வந்து கழிக்கிறீங்க. கழிக்கிறதுனாவே குறி மாற்றம். அப்போ இங்கே 0 குறி இல்லை, இந்த 0 குறி இல்லை, இங்கே வந்து மைனஸ் ஆகும், இதுவும் மைனஸ் ஆகும், இது ப்ளஸ் ஆகும், இது வந்து ப்ளஸ் ஆகும். சரியா, இப்போ கூட்டலாமா, குறி மாற்றியாச்சு. கழித்தல் என்பது குறி மாற்றி கூட்டுவது. ஸோ 1 0 கூட்டினா 1, 0 கூட்டினா 0, +8 -8 கூட்டினா 0, 0 -40 கூட்டினா -40. இங்கே வந்து 0 + 16 ஆகும். 1 + 8 என்ன ஆகுது, 9 ஆகுது. இந்த இடம் பார்த்துக்கணும். 0 1. இப்போ நம்ம கடைசியாக நம்ம போடுறது என்ன பண்ணுறோம், 8R3 போடுறோம். அப்போது 1 0 0, அடுத்து -40,
16 9 வந்திருக்கு. இந்த உறுப்புகளை எங்கே கொண்டு போய் எழுதணும்? புதிய R1 இந்த இடத்துல எழுதணும். அப்போ இப்போ பார்த்துக்கோங்க, 1 0 0. சரியா? அடுத்த உறுப்பு என்ன? -40, அப்புறம் +16, அப்புறம் என்னது? 9. சரியா? இது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருந்ததுன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம என்ன பண்ணலாம், இடம் விட்டு எழுதிக்கலாம். ஏன்னா இந்த 16ன்றது வந்து ரொம்ப நெருக்கமாக நமக்கு 169 மாதிரி தெரியும். அதனால் இங்கே என்ன பண்ணுங்கள், 16, அடுத்து என்ன கடைசியாக 9. சரி, அடுத்த உறுப்புகள்லாம் அப்படியே எழுதிக்கலாமா? 0 1 0, 13, -5, -3. சரியா? அடுத்தது என்ன? 0 0 1, 5, -2, -1. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம தொடர்ந்து இந்த அணியின் மீது, விரிவுபடுத்தப்பட்ட அணியின் மீது காஸ் ஜோர்டன் முறைப்படி தொடக்கநிலை உருமாற்றங்களை பயன்படுத்திகிட்டே வந்தோம். தொடர் வரிசையாக பயன்படுத்திகிட்டே வரும்போது இந்த ஸ்டெப்பில் நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், இங்கே இடது பக்கத்தில் இருந்த ஏன்ற அந்த அணியானது அலகு அணியாக மாற்றப்பட்டிருக்கு. இந்த மாதிரி கொடுக்கப்பட்ட அணியை அலகு அணியாக மாற்றுகின்றது தான் வந்து காஸ் ஜோர்டன் முறை. அந்த மாதிரி கொடுக்கப்பட்ட அணியை அலகு அணியாக மாற்றுவதற்கு நாம் என்ன பயன்படுத்துகிறோம்? இந்த தொடக்கநிலை உருமாற்றங்களை பயன்படுத்துகிறோம். தொடக்கநிலை உருமாற்றங்களை தொடர்ந்து பயன்படுத்தி கொடுக்கப்பட்ட அணியினை என்னவா மாற்றணும்? அலகு அணியாக மாற்றுறது தான் காஸ் ஜோர்டன் முறை. அப்படி அந்த மாதிரி மாற்றும் போது இந்த அலகு அணிக்கு வலது பக்கம் இருக்கிற அணி தான் வந்து கொடுக்கப்பட்ட அணியுடைய நேர்மாறு. சரியா? அப்போ இந்த அணி இருக்கு இல்லையாங்க, அதுதான் வந்து என்னது? நேர்மாறு. ஸோ அப்போ தேர்ஃபோர் A இன்வர்ஸ் ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள், இது அலகு அணியை விட்டுட்டு இது பக்கம் இருக்க அணி எடுத்து எழுதிடணும். என்னது? -40, 16, 9, 13, -5, -3, 5, -2, -1. ஸோ இதுதான் வந்து கொடுக்கப்பட்ட அணியுடைய நேர்மாறு அணி. இப்படி நாம் அந்த அணியை பெறுவதற்கான மெத்தடுக்கு என்ன பேர்? காஸ் ஜோர்டன் முறை என்று பெயர். இந்த தொடக்கநிலை உருமாற்றங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இனி வரக்கூடிய எல்லா பயிற்சியிலும் அந்த கணக்கு வரும். இந்த கணக்கு பிடிச்சிருந்ததுன்னா முதல்ல வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு சொன்னால் நான் போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து வந்துடும். சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ன்ற பெல் பட்டனை நீங்கள் அழுத்தி வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நம்ம இனி போடக்கூடிய இந்த வருஷம் ஃபுல்லாக போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.